ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மாரகாதிபதிகள் யார், இந்த மாரகாதிபதிகள் எங்கிருந்தால் யாருடன் இணைந்தால் அவர்கள் மாரகத்தை செய்வார்கள் என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுதும் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. ஜாதகத்தில் 3 வகையான லக்னங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். 12 ராசிகளையும் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டு நம்ம வச்சுருக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு. உபய லக்ன அன்பர்களுக்கு மாரக அதிபதிகள் யார், மாரகஸ்தானங்கள் எவை என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம். உபய லக்னங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்னங்களும் உபயலக்னங்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த உபயலக்னக்காரர்களுக்கு 7 மற்றும் 11ஆம் பாவங்கள் மாரக ஸ்தானங்களாக வருது. அந்த இடத்தினுடைய அதிபதிகள் மாரக அதிபதிகளாக வருகிறார்கள். முதல்ல மிதுன லக்னத்தை பார்ப்போம். மிதுன லக்னத்திற்கு 7 கூடிய தனுசு மனை, 11 கூடிய மேஷமனை, இது ரெண்டும் மாரக ஸ்தானங்களாக வருது. இந்த இடத்திற்கு அதிபதிகளான குருவும் செவ்வாயும் மாரக அதிபதிகளாக வருகிறார்கள். கன்னி, கன்னி லக்னங்களுக்கு 7 கூடிய மீனமனையும் 11ஆம் இடத்திற்கு கடகமனையும் உங்களுக்கு பாதக ஸ்தானமாக வருது. 7ஆம் இடத்திற்கு உண்டான மீனம், 11ஆம் இடத்திற்கு உண்டான கடகம். மீனமும் கடகமும் பாதகஸ்தானம். அப்போ குருவும் சந்திரனும் உங்களுக்கு மாரக அதிபதிகளாக வருகிறார்கள். அதே மாதிரி தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு 7 கூடிய மிதுனமும் 11 கூடிய துலாமும் உங்களுக்கு மாரக ஸ்தானங்களாக வருது. புதனும் சுக்கிரனும் மாரக அதிபதிகளாக வருவார்கள். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கூடிய கன்னியும் 11 கூடிய மகரமும் மாரக ஸ்தானங்களாகவும் புதனும் சனியும் மாரக அதிபதிகளாகவும் வருகிறார்கள். சரிங்களா? ஆக மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களும் உபய லக்னங்கள். உபய லக்னத்திற்கு 7 மற்றும் 11ஆம் இடம் என்பது ஒரு மாரக ஸ்தானங்களாக கருதப்படுது. 2, 7 பொதுவான மாரக ஸ்தானங்கள். அந்த தசாபத்தி காலகட்டங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட். இப்போ முதல்ல மிதுனத்துக்கு பார்ப்போம். இப்போ மிதுனத்திற்கு 7ஆம் பாவமான தனுசு மனை ஒரு இயற்கை சுபகிரகம். நமக்கு ஏற்கனவே ஒரு கான்செப்ட் தெரியும். சுபகிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரும் பொழுது அவர்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் கொடுப்பார்கள். அந்த வகைகளில் உபய லக்னங்களுக்கு, குறிப்பாக மிதுன லக்னத்திற்கு 7 கூடிய குரு பகவான் உங்களுக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி தோஷத்தை விளைவிப்பார். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்ததுன்னு சொன்னால், குரு தசை வந்துச்சுன்னு சொன்னால் திருமண வாழ்வை நிச்சயம் பாதிக்கும். 7ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சார்ந்த வகைகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். அவர் அங்கே மாரகாதிபதியாக செயல்படுவதால் குரு தசை ஜாதகருக்கு மாரகத்தையும் கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். லக்னாதிபதி பலமில்லாத நிலையில் அந்த குரு தசை வரும் பொழுது குரு அங்கே மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாக செயல்படுவார். சப்போஸ் அட்டமாதிபதி சனியினுடைய பார்வையோ இணைவோ இருந்தால் குரு திசையில் சனி புத்தி உங்களுக்கு மாரகத்தை கொடுக்கும். யாருக்கு? மிதுன லக்னத்திற்கு. சரிங்களா? சரி. அப்போ மிதுன லக்னத்திற்கு குரு செவ்வாய் இந்த இணைவு நல்லதா அப்படின்னா தப்பு. இது குருமங்கள யோகம் எடுத்துக்கூடாது. சரிங்களா? எந்த இடத்துல இந்த இணைவு இருக்குன்னு பாருங்க.
சரிங்களா? சப்போஸ் மிதுன லக்னத்திற்கு குருவும் செவ்வாய் இணைந்து திரிகோணத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 5ஆம் இடத்துல துலாத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், இது ஓரளவுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள். இருந்தாலும் 7 கூடைய குருவும் 11 கூடைய செவ்வாயும் இணைவது இது மாரகாதிபதி என்கின்ற ஒரு காம்பினேஷனில் போயிடும். இந்த குரு செவ்வாய் இணைவு 7ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது குரு செவ்வாயுடைய இணைவு 11ஆம் இடத்தில் இருந்தாலோ, குரு திசை வந்தாலும் செவ்வாய் திசை வந்தாலும் அது ஜாதகருக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். இந்த இணைவு ஒரு சிறப்பாக இணைவு சொல்ல முடியாது. சரிங்களா? செவ்வாய் அங்கே ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் அடையும் பொழுது செவ்வாயுடைய காரகத்துவம் ஓகே, மூத்த சகோதரன் இருப்பார், ஆனால் அவராலேயே அங்கே பிரச்சனை வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான். அப்போ விவசாயம், பூமி, நிலபல வாகனங்கள் உண்டு, அதன் மூலமாக சில பிரச்சனைகள் அவருக்கு வரும். நம்ம அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இது மிதுனம். அடுத்து கன்னி பாருங்க. கன்னி லக்னத்திற்கு 7 கூடைய குரு 11 கூடைய சந்திரன் உங்களுக்கு மாரக அதிபதிகளாக இருப்பாங்க. இப்போ இந்த குருவும் சந்திரனும் இணைதுன்னு வச்சிங்களேன், இணைந்து ஒரு 11ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சிங்க. அப்போ 7ஆம் பாவாதிபதி உச்சமாக இருப்பதனால ஜாதகரை விட மனைவி ஸ்தானம் ஓங்கி இருக்குது. அப்போ மனைவி ஸ்தானமானது ஓங்கி இருப்பதனால் ஜாதகரை விட மனைவி உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, மனைவி மூலமாக வருமானம் கிடைக்கும், மனைவி மூலமாக பொன்பொருள் கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. மனைவியால் பாதகமும் நடக்கும். கன்னி லக்னம் 7ஆம் பாவாதிபதி குரு 11ஆம் இடத்துல உச்சபலம் அடைகிறார். குரு சந்திரன் காம்பினேஷன், 2 மாரக அதிபதிகள் இணைந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 11ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் அடைகிறார், குரு உச்சபலம் அடைகிறார். இப்போ குரு திசை வருது, என்ன நடக்கும்? அப்போ குரு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ மாரகாதிபதி மாரகஸ்தானத்தை பார்க்கிறார். சரிங்களா? அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது, ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறார், மனைவி இருப்பாங்க, ஆனால் மனைவி மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும், டைவர்ஸ் ஆக மாட்டாங்க. 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சுக்கிரனும் ஆட்சியாக இருக்குன்னு வச்சுங்க. கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். அப்போது குடும்பம் இருக்குது, மனைவி ஸ்தானம் வலுவாக இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் மனைவி இருப்பாங்க, ஆனால் அவங்களோட நிறைய பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்காது, நல்ல ஒரு பிடிப்பு இருக்காது. சரிங்களா? லக்னாதிபதியை விட 7ஆம் பாவம் உங்களுக்கு பலமாக இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுடைய எதிரின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் என்பது எதிரி. சரியா? அடுத்தவர் ஜாதகர் என்பது நீங்கள், லக்னம் என்பது நீங்கள், உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுடைய எதிரி, மனைவி, நண்பர்கள். அப்போ அவங்களுடைய கை ஓங்கி இருக்குது. அப்போ அவங்களால நிறைய வருமானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கன்னி லக்னத்திற்கு குருச்சந்திரனோட இணைவு மிகப்பெரிய நன்மைகள் கிடையாது. ஏன்னா அந்த குரு திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில் குரு புத்தியோ வந்துன்னு சொன்னால் அவர்கள் மாரகத்துக்கு நிகரான பலன்களை ஆதிபத்தியம் சார்ந்த வகையில் கொடுத்துருவார். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மனைவிக்கு உங்களுக்கு வருகின்ற கருத்து முதல்களால் நீங்கள் தற்கொலை எண்ணங்களுக்கு போவீங்க. லக்னாதிபதி பலம் இல்லைன்னு சொன்னால் இறப்பிற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? அதே புத்திரக்காரகன் குரு உச்சமாக இருக்கிறார் அப்படி சொன்னால் நல்ல குழந்தை இருக்கும், நல்ல பணம்பொருள் செல்வாக்கு இருக்கும், குருவுடைய காரகத்துவம் அங்கே மேலோங்கும். சரிங்களா? சந்திரன் அறிவுக்காரகன், புத்திக்காரகன், குருவோட இணைவு, நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, தெளிந்த பேச்சு, நேர்மை, நியாயம், அதெல்லாம் ஓகே. அது குரு சந்திரனுடைய காரகத்துவங்கள் அங்கே ஓகே. ஆனால் அவர்கள் உங்களுக்கு மாரக அதிபதிகள், மாரக ஸ்தானங்களுக்கு அதிபதிகள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மாரகத்தை தருவதற்கு ரெடியாக இருப்பாங்க. சற்று கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது கன்னி லக்னம். தனுசு லக்னத்துக்கு பாருங்க. தனுசு லக்னத்திற்கு 7 கூடைய புதன் 11 கூடைய சுக்கிரன். அப்போது தனுசு லக்னத்துக்கு புதன் சுக்கிரனுடைய இணைவு நல்லதான்னா நல்லது இல்லை. சரிங்களா? ஏன்னா புதன் மாரகாதிபதி, புதன் பாதகாதிபதி, புதன் கேந்திராதிபதி. இப்போ நீங்கள் தனுசு லக்னம் 7ஆம் இடத்திலே புதன் ஆட்சியாக இருக்குது, புதன் திசை வருது, கேட்டு பாருங்க, நிச்சயமாக திருமண வாழ்வில் பாதத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ மனைவிகளில் நிச்சயமாக கருத்து முதல்கள் வரும். ஏன்னா பாதகாதிபதி, அவனே மாரகாதிபதி, அந்த கிரகம் ஆட்சி பலம் பெறக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன நடக்கும்? 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கும் பொழுது 7ஆம் பாவாதிபதி திருமணத்துக்கான அதிபதி இல்லையா? அப்போ மனைவி இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் பாவாதிபதி ஆட்சி, அப்போ மனைவி இருப்பாங்க.
ஆனால் அவர்கள் மூலமாக ஜாதகருக்கு நிறைய பாதகங்களும் மாரகத்துக்கு நிகரான தொந்தரவுகளும் அந்த புகன் கொடுத்துருவார். ரெண்டுமே கொடுப்பார். ஆட்சியாக இருப்பதனால திருமணம் நிற்கும், டைவர்ஸ் ஆகாது. ஆனால் அவர் பாதகாதிபதி என்பதனால் நண்பர்கள் வழியிலும் மனைவி வகைகளிலும் கூட்டாளிகள் வகைகளிலும் ஷேர் பிஸ்னஸ் வகைகளிலும் அவர்களுக்கு தொந்தரவுகள். சரிங்களா? ஸோ இன்னொன்று சொல்கிறேன், அந்த புதன் சுக்கரனோட இணைவு நிச்சயமாக தப்பு. இப்போ தனுசு லக்னம் சுக்கரனும் புதனும் இணைந்து லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுவும் தப்பு. ஏன்னா பாதகாதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது மாரகாதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் திக்பலம் அடைகிறார்கள். அப்போ லக்னத்தில் புதன் திக்பலம் அடையக்கூடாது. மாரகாதிபதி நிச்சயமாக லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த பாதகம் ஜாதகருக்கு வந்துடும், அந்த மாரகம் ஜாதகருக்கு வந்துடும். ஆக தனுசு லக்னத்தில் பிறந்துட்டா 7-11 கூடிய புதன் சுக்கரனுடைய இணைவு தப்பு. அப்போ லக்னாதிபதியினுடைய பார்வை, குருவுடைய பார்வை அந்த புதனுக்கு சுக்கரனுக்கு இருக்கும் பொழுது புதனும் சுக்கரனும் அவர்கள் மாரகத்தை செய்ய துணிய மாட்டார்கள். சரிங்களா? எப்பொழுதுமே லக்ன சுபருடைய இணைவு பார்வை எப்பொழுதுமே நல்லது, இது மறந்துடக்கூடாது. மாரகாதிபதி தசை நடந்தாலும் கூட லக்ன சுபருடைய இணைவு பார்வை. அப்போ லக்னத்துக்கு சுபர் யாரு? குரு செவ்வாயெல்லாம் லக்ன சுபர்கள் இல்லையா? குரு லக்னாதிபதி, செவ்வாய் லக்ன சுபர். அப்போ இந்த புதனுக்கு சுக்கரனுக்கோ செவ்வாயுடைய பார்வை கிடைக்கும் பொழுது, குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அந்த சுக்கரனும் புதனும் அங்கே மிகப்பெரிய ஒரு மாரகத்துக்கு நிகரான தொந்தரவுகளை தரமாட்டார்கள். சரிங்களா? மீனத்துக்கு பாருங்கள். மீனத்திற்கு 7 கூடிய புதனும் 11 கூடிய சனி பகவானும் மாரக அதிபதிகளாக வருவாங்க. அப்போ மீன லக்னத்தில் பிறந்துட்டா 7ஆம் இடத்துல புதன் உச்சம் அடையலாம்னா அடையக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவன் பாதகாதிபதி, அவன் மாரகாதிபதி, அவன் கேந்திர அதிபதி. புதன் தனித்த புதன் ஒரு சுபர். அப்போ கேந்திர ஆதிபத்திய வேலையும் அவர் செஞ்சிருவார். சரிங்களா? ஏன்னா கேந்திரங்களுக்கு சுபகிரகங்கள் அதிபதிகளாக வரும் பொழுது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் செஞ்சுவாங்க. அப்போ மீன லக்னத்திற்கு புதன் உச்சம் மூலத்திரிகோணம் அடையும் பொழுது தனித்து இருந்தார்னா புதன் திசை வந்துச்சுன்னு சொன்னால் கேட்டு பாருங்க, நிச்சயமாக அவர்களுக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை இருக்கும், நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இருக்கும், ஷேர் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு பிரச்சனை இருக்கும். நம்ம நினைப்போம் 7ஆம் பாவம் உச்சமாக தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். புதன் உச்சமடைந்தால் புதனுடைய காரகத்துவம் நல்லது, நல்ல அறிவு, தெளிந்த சிந்தனை, நல்ல பேச்சு, சாதுரியம், கணக்கு, ஜோதிடம், ஆராய்ச்சி, இந்த மாதிரி வகைகளில் மிகப்பெரிய ஒரு டேலண்டாக இருப்பாங்க. அந்த கணக்கு வேற. புதன் உச்சமானால் எந்த ஒரு கிரகம் பலமாக இருந்தாலும் அந்த பலம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவம் சூப்பர், ஆனால் ஆதிபத்தியம் கெட்டுப்படும். சரிங்களா? எப்பொழுதுமே காரகத்துவம் ஆதிபத்தியம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ மீன லக்னம் 7ஆம் இடத்திலே புதன் உச்சபலம் மூலத்திரிகோணம் பெற்று அதுவும் அஸ்த நட்சத்திர சாரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக தப்பு. புதன் அங்கே மாரகத்தையும் செய்து விடுவார். சப்போஸ் அந்த புதனுக்கு சனியினுடைய இணைவு பார்வை கிடைச்சதுன்னு சொன்னால் நிச்சயமாக லக்னாதிபதி பலமில்லாத சூழலில் அவர்கள் மாரகத்தை செய்வார்கள். சனி திசையில் புதன் புத்தியோ புதன் திசையில் சனி புத்தியோ வரும் பொழுது நிச்சயமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா மீன லக்னத்திற்கு சனி புதனுடைய இணைவு நல்லது அல்ல. இந்த சனி புதன் எந்த இடத்துல இருந்து எங்கே பார்க்குறாங்களோ அந்த இடம் கெட்டு போச்சு. ஸோ அதனால் 7 கூடிய புதனும் 11 கூடிய சனியும் உங்களுக்கு மாரக அதிபதிகளாக இருப்பார்கள். இந்த இணைவான தப்பு. சப்போஸ் அந்த புதன் பகவான் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அப்போ 7ஆம் பாவம் லக்னத்திலே நீசமாயிட்டார்னு எடுத்துக்க தேவையில்லை. அவரை நீசபலம் ஸ்தான பலத்தை இழந்தாலும் திக்பலத்தை அடைகிறார். அப்போ லக்னத்தில் புதன் இருப்பது திக்பலம். லக்னத்தில் புதன் இருந்து 7ஆம் இடத்தோட தொடர்பில் இருப்பார். அப்போ பாதகாதிபதி பாதஸ்தானத்தை பார்ப்பார், மாரகாதிபதி மாரகஸ்தானத்தை பார்ப்பார், கேந்திராதிபதி கேந்திர ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ புதன் திசை வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அது கெடுபலங்களை கொடுத்துவிடும். ஸோ இந்த வகைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கும் 7 மற்றும் 11ஆம் பாவாதிபதிகள் மாரக அதிபதிகளாகவும் அந்த ஸ்தானங்கள் மாதக ஸ்தானங்களாகவும் இருக்கும். அந்த தசாபதி காலகட்டங்களில் ஜாதகர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய ஜோதிட தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.